கண்ண மூடிட்டு தூங்கிட்டே இருக்கும்போது அவளுக்கு ஒரு ட்ரீம் வருது. அந்த ட்ரீம்ல வந்து அவங்களோட தாத்தா வராரு. வந்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னாக்க, அ இது வந்து சும்மா நீ இப்ப வந்து உன்னோட சன் அந்த அந்த பீரியட்ல நீ ஹேங்கிங் பீரியட்ல இருந்த சன். இந்த சன்னுக்கு வந்து சன்னோட ஒரு பீஸ் ஒரு சமாதானத்துக்காக நீ இப்ப இங்க வந்திருக்க. நீ வந்து இங்க குடுக்குற இந்த மூலிகைய வந்து நீ எப்படி குடுக்கணும்னாக்க, ரொம்ப இதுவா லவ்வபலா குடுக்கணும். டியோவோட குடுக்கணும். டிஏஓன்னுவாங்க. அவங்களோட டாவோயிஸ் லாங்குவேஜ்ல. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது, அது வந்து ஒரு லவ். அந்த லவ்வோட நீ குடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. கொஞ்சம் கொஞ்சமா குடு. ஆனா நான் அன்னைக்கு வந்து ஃபாரஸ்ட்ல அந்த மூன் லைட்ல அந்த மூனோட இது இது ஒளி வந்து எல்லா இடத்துலயும் பிளாங்கெட் மாதிரி இருக்கும்போது நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணேன் ஞாபகம் இருக்கா? நீ வந்து எந்த பிறவியில உன்னோட சன்னோட பீஸ் வச்சுக்கிறியோ அப்ப நான் அவன் கூட இருந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு நான் சொன்னேன் இல்லையா? இப்ப நான் வந்திருக்கேன். இந்த 10 டேஸ் நீ இங்க இருக்க போற 10 டேஸ் நான் உன் கூட தான் இருப்பேன்னு ஒரு ட்ரீம் வந்தது. அதே ட்ரீம் என்னாச்சுன்னா அவளோட லவ்வபிள் தாத்தா அவரு. தாத்தாவ நினைக்க இது பண்ணவே முடியாது அவளால. அந்த மாரி ஒரு தாத்தா. அந்த தாத்தா கிட்ட வந்து கூடயே இருக்கிற மாரி ஒரு ஃபீலிங்கும், அவரு நெறைய இவளுக்கு வந்து இது விஷயங்கள் சொல்லிக் குடுக்குற மாரி ஒரு ஃபீலிங்லயே அப்படியே இருந்து இருந்து ஒரு 5 டேஸ் ஆயிடும். 5 டேஸ் முடிஞ்ச உடனே ஜர்டன் வந்து கொஞ்சம் ஏந்து உட்கார்ந்து சாலிட் ஃபுட் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிப்பாரு. அப்ப வந்து ஜர்டன் சொல்வாரு, பத்மா கைய புடிச்சு, நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு அவர் சொல்வாரு. அப்ப அவ சொல்வா, "இட்ஸ் ஓகே பரவால்ல. எனக்கு உங்ககிட்ட வந்து எதுவுமே இல்ல. காழ்ப்புணர்ச்சி, கோபம் எதுவுமே எனக்கு கிடையாது." ஆனா அவ நெனச்சிருக்கா. எப்பனாக்க இவ கொஞ்சம் கொஞ்சமா இவகிட்ட இருந்து இவளோட பொசஷன் எல்லாம் புடுங்க ஆரம்பிச்சார்ல. அப்ப அவ நெனச்சிருக்கா, ஐயோ! இவன் செத்து தொலைச்சா நல்லா இருக்குமேன்னு போல அவ்ளோ கோவம் வந்திருக்கு. அதே மாரி அவர் வந்து ஜாக்வா இருக்கும்போது, அந்த பீரியட்லயும் அவர் வந்து இவள பண்ணும்போது, இவன் செத்து தொலைச்சா நல்லா இருக்கும் போல இருக்கே! இவ ஓட ஓட விரட்டி நான் ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழறேனேன்ட்டு நீ ஃபீல் பண்ணியிருக்க. அப்ப அந்த ஆங்கர் எல்லாம் வெளியில போன உடனே, இவகிட்ட இருந்து ஜர்டன் மேல வந்து தாய் வந்து ஒரு குழந்தை மேல என்ன மாரி ஒரு அன்ப காட்டுறாலும், அந்த அன்பு தான் வந்து அந்த இடத்துல இருக்கு. அப்ப அந்த அன்பு அந்த எனர்ஜி, லவ் எனர்ஜி வந்து ஜர்டன் கிட்ட டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது, அந்த ஜர்டனா என்ன ஆயிட்டாருனாக்க, அந்த வெஞ்சன்ஸ் எல்லாம் விட்டுட்டாரு. விட்டுட்டு பத்மாவ பார்த்த உடனே ஒரு ஆனந்தம், ஒரு மகிழ்ச்சி, அப்புறம் வந்து என்ன சொல்றாருனாக்க, ஃபர்கிவ்னஸ்லாம் கேட்கிறாரு அவரு. இதெல்லாம் கேட்டுட்டு என்ன பண்றா, அனதர் 5 டேஸ் இருந்து கூடயே இருக்காரு. ஆனா அந்த டயத்துல எல்லாம் ஈகியோட எனர்ஜி வந்து அந்த ஃபார்ம் வந்து இவளோடயே இருந்திருக்கு. பத்மாவோடயே இருந்திருக்கு. இருந்து என்ன பண்றாரு, அது எல்லாத்தையும் குடுக்குறாரு.